மாணவர்களே, உலோக அரிப்பு என்ற அலகின் தொடர்ச்சியை நாம் கற்க இருக்கின்றோம். நீங்கள் அன்றாட வாழ்வில் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் ஒன்றை நோக்குவோம். நாம் கத்தியினால் பல்வேறு வகையான பொருட்களையும் வெட்டுகின்றோம். எனினும் ஒரு தடவை எலுமிச்சம்பழத்தை வெட்டிய பின் அதனை கழுவாமல் மறந்து போய் வைத்து விட்டோம். அடுத்த நாள் நாம் பெறக்கூடிய அவதானம் என்ன? அந்த கத்தியில் எலுமிச்சஞ்சாறு பிடித்துள்ள பகுதிகளில் மாத்திரம் அவற்றின் நிறம் மாறி கத்தி மெதுவாக துருப்பிடிக்க ஆரம்பித்திருப்பதை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏன் இவ்வாறு நிகழ்ந்தது? எலுமிச்சம்பழத்தினை வெட்டும் போது மாத்திரம் ஏன் கத்தி விரைவாக துருப்பிடிக்க தொடங்கியது என்பதற்கான காரணத்தினை நாம் இனி பாடத்தின் ஊடாக நோக்குவோம். இவ்வலகை கற்பதன் மூலம் நீங்கள் துருப்பிடித்தலை தூண்டும் நிரோதிக்கும் காரணிகளையும் இரும்புடன் வேறு உலோகங்கள் தொடுகையில் இருக்கும் போது நடைபெறும் அயன் தாக்கங்களையும் இரும்பாலான பொருட்கள் துருப்பிடித்தலை தடுப்பதற்காக கையாளும் நடைமுறைகளையும் அறிந்து கொள்வீர்கள். துருப்பிடித்தலில் அமிலம் செல்வாக்கு செலுத்துவதனை கண்டறிதல். தேவையானவை கொதிகுழாய்கள், குளிர்நீர், தேங்காய் எண்ணெய், இரும்பு ஆணிகள், எலுமிச்சம்பழச்சாறு, ஐதான ஏச்சியல். அதற்கான படத்தினை காண்கிறீர்கள். ஏபிசி என 3 குழாய்கள் எடுக்கப்பட்டுள்ளது. ஏ குழாயில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம், பி குழாயில் நீர், சி குழாயில் எலுமிச்சம்பழச்சாறு இடப்பட்டுள்ளது. நாகப்பூச்சி பூசாத ஆணிகள் 3 3 சோதனை குழாய்களின் உள்ளும் இடுங்கள். ஏ குழாயில் ஐதான ஏச்சியல் அமிலம் கலக்கப்பட்ட நீர் கரைசலையும், பி குழாயினுள் குளிர் நீரையும், சி குழாயினுள் எலுமிச்சம்பழச்சாறு கலக்கப்பட்ட நீர் கரைசலையும் சேருங்கள். 3 குழாய்களையும் ஒரு நாள் வரை வைத்து அவதானியுங்கள். அவதானம்: ஹைட்ரோகுளோரிக் அமில நீர் கரைசல் மற்றும் எலுமிச்சம்பழச்சாறு கலக்கப்பட்ட கரைசல் ஆகியவற்றை கொண்ட குழாய்களில் உள்ள இரும்பாணிகள் வேகமாக துருப்பிடித்திருந்தன. குளிர் நீர் இடப்பட்ட சோதனை குழாயில் உள்ள இரும்பாணி மெதுவாகவே துருப்பிடித்திருந்தது. எனவே ஏ மற்றும் சியினுள் உள்ள இரும்பாணிகள் வேகமாக துருப்பிடித்திருந்ததையும் பியில் உள்ள ஆணி மெதுவாக துருப்பிடித்திருந்ததையும் நீங்கள் அவதானமாக பெற்றுக்கொள்ளலாம். எனவே இதிலிருந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம், எலுமிச்சம்பழச்சாறில் சித்திரிக் அமிலம் உள்ளது. எனவே இவை அமிலங்கள் உள்ள போது துருப்பிடித்தல் ஊக்குவிக்கப்படுகின்றது என முடிவுக்கு வரலாம். அடுத்ததாக நாம் துருப்பிடித்தலில் சோடியம் குளோரைடு நாம் பயன்படுத்துகின்ற கரியுப்பு செல்வாக்கு செலுத்துகின்றதா என கண்டறிதல். இதற்கு தேவையானவை கொதிகுழாய்கள், புதிய இரும்பாணிகள், NaCl. அதற்கான படத்தினை காண்கிறீர்கள். NaCl கரைக்கப்பட்டு பி குழாயில் இடப்பட்டுள்ளது. அதனுள்ளும் ஆணி இடப்பட்டுள்ளது. அதே போன்று குளிர் நீர் இடப்பட்டுள்ளது ஏ குழாயில். செய்முறை: இரும்பு ஆணிகளை எடுத்து நன்கு சுத்தப்படுத்துங்கள். இரு ஆணிகளையும் இரு கொதிகுழாய்களினுள் இட்டு ஒரு குழாயில் கரியுப்பு கலக்கப்பட்ட நீரையும் மற்ற குழாயினுள் குளிர் நீரையும் ஊற்றுங்கள். இரு குழாய்களையும் ஒரு நாள் வரை வைத்து அவதானியுங்கள். அவதானம்: ஏயினுள் உள்ள இரும்பாணியை விட பியினுள், அதாவது கரியுப்பு கரைசல் சோடியம் குளோரைடு கரைசல் கரைக்கப்பட்ட குழாயினுள் உள்ள ஆணி அதிகளவு துருப்பிடித்திருந்தது. எனவே இப்பரிசோதனையிலிருந்து NaCl துருப்பிடித்தல் வீதத்தை கூட்டுகின்றது என்ற முடிவுக்கு நாம் பெறக்கூடியதாக இருக்கும். கடற்கரையில் உள்ள இரும்பினாலான ஜன்னல்கள், கதவுகள் காற்றில் உள்ள அதிக உப்புச்சரிவின் காரணமாக விரைவாக துருப்பிடிக்கின்றன. அதற்கான படங்களை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். துருப்பிடித்தலில் காரம் செல்வாக்கு செலுத்துகின்றதா என கண்டறிதல். தேவையானவை கொதிகுழாய்கள், புதிய இரும்பாணிகள், சோடியம் ஹைட்ரோக்சைடு அதாவது கரைசல். அதனுள் ஒன்றினுள் சோடியம் ஹைட்ரோக்சைடு கரைசல் இடப்பட்டு புதிய ஆணி இடப்பட்டுள்ளது. மற்றது குளிர் நீரினுள் இடப்பட்டுள்ளது. இரு இரும்பு ஆணிகளை எடுத்து நன்கு சுத்தப்படுத்துங்கள். இரு ஆணிகளையும் இரு கொதிகுழாயினுள் இட்டு ஒரு குழாயினுள் NaOH கரைசலையும் மற்ற குழாயினுள் குளிர் நீரையும் ஊற்றுக. இரு குழாய்களையும் 2 நாள் வரை வைத்து அவதானியுங்கள். ஏயினுள் உள்ள இரும்பாணி துருப்பிடித்திருந்தது. பியினுள் உள்ள ஆணி துருப்பிடிக்க இல்லை. எனவே சோடியம் ஹைட்ரோக்சைடு அதாவது காரம் துருப்பிடித்தல் வீதத்தை குறைக்கின்றது. காரங்கள் துருப்பிடித்தலை நிரோதிக்கின்றன என்ற முடிவுக்கு பரிசோதனையிலிருந்து வரக்கூடியதாக இருக்கும். இரும்பு துருப்பிடித்தலை கட்டுப்படுத்த
இரும்பு துருப்பிடித்தல் இரும்பு இலத்திரன்களை இழப்பதனாலும் ஆக்சிஜன் நீர் அவ்விலத்திரன்களை பெறுவதனாலும் ஏற்படுகின்றது என்பதனை கற்றுள்ளீர்கள். எனவே இரும்பு அனோட்டாக தொழிற்படுவதனாலேயே துருப்பிடிக்கின்றது. எனவே இரும்பை விட தாக்குறன் கூடிய உலோகத்துடன் தொடுப்பதால் இரும்பு கதோட்டாகவும் தாக்குறன் கூடிய உலோகம் அனோட்டாகவும் தொழிற்படும். இதனால் இரும்பு துருப்பிடிக்காமல் தடுக்கப்படுகின்றது. இது கதோட்டு பாதுகாப்பு எனப்படும். அதாவது இரும்புடன் நாம் தாக்குறன் கூடிய உலோகம் ஒன்றை நெருக்கமாக தொடுகையில் வைக்கும் போது அந்த தாக்குறன் கூடிய உலோகமே இலத்திரனை இழக்கும். எனவே அது ஒட்சியற்ற தாக்கம் நடைபெறும் இடமாக காணப்படுவதால் அவ்வுலோகம் அனோட்டாக தொழிற்படும். எனவே இலத்திரனை பெறுமிடமாக இரும்பு காணப்படும். இது கதோட்டாக தொழிற்படும். இரும்பு இழக்கின்ற இலத்திரன்களை வளி நீர் பெறுவதனை தடுப்பதன் மூலமும் இரும்பு மேலும் இலத்திரன்களை இழந்து துருப்பிடியாது தடுக்கப்படுகின்றது. இரும்பு துருப்பிடித்தலை கட்டுப்படுத்தும் முறைகள். அதாவது இரும்பு துருப்பிடித்தலை தடுப்பதற்காக இரும்பின் மீது நிறப்பூச்சு, கிரீஸ் அல்லது எண்ணெய் போன்றவை பூசப்படுகின்றது. இதன் மூலம் இரும்புடன் ஆக்சிஜன் நீர் தொடுகையுறுவது தவிர்க்கப்படுகின்றது. இரண்டாவதாக இரும்பின் மீது வெள்ளியம் பூசப்படுகின்றது. வெள்ளியம் பூசப்பட்ட பொருட்களின் படங்களையே நீங்கள் அவதானிக்கிறீர்கள். பேணிகள், கம்பிகள் மற்றும் வாளிகள் போன்றவற்றுக்கு வெள்ளியம் பூசப்படுகின்றது. இதன் மூலம் இரும்புடன் ஆக்சிஜன் நீர் தொடுகையுறாது தவிர்க்கப்படுகின்றது. மூன்றாவதாக என்ன நடைபெறுகின்றது என்பதை அவதானியுங்கள். இங்கு நாகம் பூசப்படுவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கு ஒரு கார் ஒன்று தயாரிக்கப்பட்டு நாக குளோரைடு கரைசலினுள் அமுழ்த்தப்படுகின்றது. இரும்பு பொருட்களுக்கு நாகப்பூச்சு பூசப்படுகின்றது. இது கல்வனைசு படுத்தல் எனப்படுகின்றது. வாளி, முட்கம்பிகள், கூரை, தகடு. அடுத்ததாக அதாவது உலோக தகடுகள் வைத்து இணைக்கப்படுவதனை நீங்கள் படத்தில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். கடலில் பயணம் செய்யும் கப்பல்களின் மேற்தளத்தில் மெக்னீசியம் மற்றும் நாக அதாவது இரும்பை விட தாக்குறன் கூடிய உலோகங்கள் ஒட்டப்படுகின்றன. நாகப்பூச்சி கல்வனைசு படுத்தல் மற்றும் மெக்னீசியம் நாக உலோக தகடுகளை ஒட்டுதல் இவை இரும்பு கதோட்டாக தொழிற்படுவதால் கதோட்டு பாதுகாப்பு முறைகள் எனப்படும். இங்கு கதோட்டு பாதுகாப்பு முறையில் பொருளில் கீறல்கள் ஏற்பட்டாலும் துருப்பிடித்தல் நிகழாது. ஏனெனில் இரும்பு கதோட்டாகவே இருக்கும், இலத்திரனை இழக்க மாட்டாது. ஆயினும் நாம் கிரீஸ், பெயின் போன்றவற்றை பூசும் போது அவை அகற்றப்பட்டு வளி, நீர் ஆகியவற்றுடன் தொடுகையுற்றால் அங்கு துருப்பிடித்தல் நிகழும். எனவே கிரீஸ், பெயின் போன்றவை பூசுவதை விட நாகம், மெக்னீசியம் போன்றவற்றுடன் இணைத்தலோ அல்லது கல்வனைசு படுத்தலோ ஒரு இரும்பு துருப்பிடியாக தடுப்பதற்கான மிகச்சிறந்த வழியாக கொள்ளப்படுகின்றது. இரும்பு துருப்பிடித்தலில் உருவாகும் பெரஸ் மற்றும் ஐதரோட்சைட் அயன்களை இனங்காண்பதற்கான பரிசோதனை. இதற்கு பயன்படுபவை துருப்பிடித்த இரும்பு ஆணி, ஏகர், NaCl, பினோப்தலின் காட்டி, நீர், பொட்டாசியம் பெரிசயனேட்டு, பெக்டிக் கிண்ணம். இங்கு இரும்பு ஆணி ஒன்று போடப்பட்டுள்ளது. அதனுள் ஏகர் கரைசல் இடப்பட்டுள்ளது. தாக்கங்களும் காட்டப்பட்டுள்ளன. நாம் பரிசோதனையை நோக்குவோம். செய்முறை: சோடியம் குளோரைட், பினோப்தலின் காட்டி, பொட்டாசியம் பெரிசயனைட் என்பனவற்றை 25 சென்டிமீட்டர் கன நீருக்கு சேர்த்து அக்கரைசலை சூடாக்கி அதற்கு ஏகார் ஜெலி ஒரு தேக்கரண்டி சேர்த்து நன்கு கரையுங்கள். துருப்பிடித்த இரும்பாணியை பெக்டிக் கிண்ணத்தில் இட்டு அதனுள் ஏகாரை இடுங்கள். சில மணி நேரத்தில் அவதானியுங்கள். அனோட்டு பகுதியில் நீல நிறமும் கதோட்டு பகுதியில் இளஞ்சிவப்பு நிறமும் தோன்றின. இங்கு கதோட்டு பகுதியில் ஐதரோட்சைட் அயன்களும் இங்கு அனோட்டு பகுதியில் Fe2+ அயன்களும் தோன்றியுள்ளன. பொட்டாசியம் பெரிசயனைட்டு Fe2+ அயன்களுடன் நீல நிறத்தையும் பினோப்தலின் OH- அயன்களுடன் இளஞ்சிவப்பு நிறத்தையும் கொடுக்கின்றது. எனவே இங்கு OH- அயன்கள் தோன்றிய பகுதியில் இளஞ்சிவப்பு நிறமும் Fe2+ அயன்கள் தோன்றிய பகுதியில் அதாவது அனோட்டு பகுதியில் நீல நிறமும் உருவாகியது. எனவே Fe2+ அயன்களை இனங்காண்பதற்கு பொட்டாசியம் பெரிசயனைட்டும் OH- அயன்களை கார அயன்களை
இனங்காண்பதற்கு பினோத்தலின் காட்டியும் பயன்படுத்தப்படுகின்றது. இங்கு ஏகார் பயன்படுத்தப்பட்டுள்ளதால் இரு நிறங்களும் ஒன்றுடன் ஒன்று கலவாமல் தெளிவாக வேறு பிரித்து அறியக்கூடியதாகவும் அயன் பரிமாற்றம் நடைபெறக்கூடியதாகவும் இருக்கின்றது. இதற்காக அயன்களை உருவாக NaCl சிறிதளவு சேர்க்கப்படுகின்றது. இரும்பு துருப்பிடித்தலில் ஏனைய உலோகங்கள் செல்வாக்கு செலுத்துகின்றதா என கண்டறிதல். சுத்திகரிக்கப்பட்ட 5 இரும்பு அணிகள் ஏகார் ஜெலி, NaCl, பினோத்தலின் காட்டி, பொட்டாசியம் பெரிசயனைட்டு, பெக்டிக் கிண்ணம் மற்றும் மெக்னீசியம், நாகம், செப்பு, ஈயம், உலோக நாடாக்கள், நீர். செய்முறை: சோடியம் குளோரைட்டு, பினோப்தலின் காட்டி, பொட்டாசியம் பெரிசயனைட் என்பவற்றை 250 மில்லிலிட்டர் நீருக்கு சேர்த்து அக்கரைசலை சூடாக்கி அதற்கு ஏகார் ஜெலி ஒரு தேக்கரண்டியை சேர்த்து நன்கு கரையுங்கள். 5 பெக்டிக் கிண்ணங்களை எடுத்து முதலாவதில் மாத்திரம் இரும்பாணியை இடுங்கள். ஏனைய 4 ஆணிகளையும் முறையே மெக்னீசியம், நாகம், செப்பு, ஈயம் உலோக நாடாக்களோடு நன்கு தொடுகையுறும்படி செய்து அவற்றை ஏனைய 4 பெக்டிக் கிண்ணங்களில் வையுங்கள். பின் ஆணிகளை முற்றாக மூடுமாறு 5 கிண்ணங்களிலும் சூடான ஜெலியை ஊற்றுங்கள். அவற்றை குளிர வைத்து ஒரு மணித்தியாலத்தின் பின் அவதானியுங்கள். படத்தை காண்கிறீர்கள். முதலாவதில் இரும்பு ஆணி மாத்திரம் விடப்பட்டுள்ளது. இரண்டாவதில் இரும்பு மெக்னீசியம் நாடாவினால் சுற்றப்பட்டுள்ளது. மூன்றாவதில் நாக நாடாவினால் சுற்றப்பட்டுள்ளது. நான்காவது செப்பு நாடாவினாலும் 5வது ஈய நாடாவினாலும் சுற்றப்பட்டுள்ளதை நீங்கள் படத்தில் காணக்கூடியதாக இருக்கும். அவதானம்: 2ஆம் 3ஆம் பெக்டிக் கிண்ணங்களில் ஆணியை சூழ சிவப்பு நிறம் தோன்றியது, நீல நிறம் தோன்றவில்லை. 2வது 3வது பெக்டிக் கிண்ணங்களில் ஆணியை சூழ இளஞ்சிவப்பு நிறம் தோன்றியுள்ளது, நீல நிறம் தோன்றவில்லை. இதற்கான காரணம் என்ன? இங்கு இரும்பானது அதனை விட தாக்குரனில் மேலே உள்ள தாக்குரன் கூடிய மெக்னீசியம் மற்றும் நாக உலோகங்களுடன் தொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இங்கு அனோட்டாக தொழிற்படுவது மெக்னீசியம், 3ஆவதில் அனோட்டாக தொழிற்படுவது நாகம். எனவே இரும்பு கதோட்டாக மாத்திரமே தொழிற்படும். எனவே இங்கு இலத்திரனை இழப்பது மெக்னீசியமும் 3ஆவதில் நாகம். எனவே இங்கு Fe2+ அயன்கள் தோன்றாது. எனவே நீல நிறம் தோன்றவில்லை. எனினும் மெக்னீசியம், நாகம் ஆகியவை இழக்கும் இலத்திரன்களை அங்கு தொடுகையிலுள்ள வளி, நீர் ஆகியன பெற்று OH- அயன்கள் உருவாகும். எனவே OH- அயன்கள் பினோத்தலினுடன் இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கும். ஆகவே 2வது 3வது பெக்டிக் கிண்ணங்களில் இளஞ்சிவப்பு நிறம் தோன்றியது. எனினும் 4வது 5வது பெக்டிக் கிண்ணங்களை நாம் நோக்கும் போது இங்கு இரும்பை விட தாக்குறன் குறைந்த உலோகங்களுடன் தொடுகையில் உள்ளது. அதாவது 4ஆவதில் செப்புடனும் 5ஆவதில் ஈயத்துடனும் தொடுகையில் உள்ளது. எனவே இங்கு நாம் நோக்கக்கூடியது என்னவெனில், இரும்பு தாக்குறன் கூடியதாக இவற்றில் ஒப்பீட்டளவில் காணப்படுவதால் இரும்பு இலத்திரனை இழக்கும், ஒட்சியேற்றம் அடையும். எனவே அப்பகுதி அனோட்டாக தொழிற்படும். ஆகவே இரும்பு ஆணியின் பகுதியில் Fe2+ அயன்கள் உருவாகும். அப்பகுதியில் நீல நிறம் தோன்றும். இங்கு கதோட்டாக தொழிற்படுபவை செப்பும் ஈயமும் ஆகும். எனவே அவற்றில் இலத்திரன்கள் பெறப்படும். அதாவது நீரும் H2Oவும் O2வும் சேர்ந்து OH- அயனை உருவாக்கும். எனவே அப்பகுதியில் OH- அயன் உருவாகுவதால் பினோத்தலினுடன் இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கின்றன. அதே போன்று முதலாவது படத்தில் இங்கு நடுப்பகுதியில் கதோட்டாகவும் மற்றும் தகைப்புக்கு உட்பட்ட பகுதிகள் அனோட்டாகவும் தொழிற்படுவதனால் அங்கு தகைப்புக்கு உட்பட்ட தலை மற்றும் நுனிப்பகுதிகளில் நீல நிறமும் நடுப்பகுதியில் இளஞ்சிவப்பு நிறமும் தோன்றியுள்ளது. கதோட்டு பகுதியில் நிகழும் தாழ்த்தல் தாக்கத்தை நீங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கும். 2ஆம் 3ஆம் பெக்டிக் கிண்ணங்களில் இரும்பாணி கதோட்டாக தொழிற்பட அனோட்டாக தொழிற்பட்டது தாக்குதிறன் கூடிய மெக்னீசியம், நாக உலோகங்களாகும். இவற்றில் ஒட்சியேற்றம் நடைபெறுகின்றது. இங்கு Mg ஆனது Mg2+ ஆகவும் 2 இலத்திரனாகவும் மாறியது. அதேபோன்று நாகம் நாக அயனாகவும் 2 இலத்திரனாகவும் மாறியது. இவை பொட்டாசியம் பெரிசயனேட்டுடன் நிறமாற்றத்தை காட்ட மாட்டாது. எனவே இங்கு நீல நிறம் தோன்றாது. உருவாகிய Mg2+, Zn2+ அயன்கள் பொட்டாசியம் பெரிசயனேட்டுடன் நிறத்தினை ஏற்படுத்தாது.
4ஆம் 5ஆம் பெக்டிக் கிண்ணங்களில் இரும்பாணியை சூழ நீல நிறம் தோன்றும். எனவே இதில் Fe2+ அயன் தோன்றியுள்ளது என முடிவு செய்யலாம். இவற்றில் உள்ள இரும்பாணிகள் அனோட்டாக தொழிற்பட்டு அரிப்படைகின்றன. நிகழும் ஒட்சியேற்ற தாக்கம் Fe Fe2+ 2E. இரும்பை விட தாக்குறன் குறைந்த உலோகங்களாகிய செப்பு ஈயம் கதோட்டாக தொழிற்படுவதால் அவ்வுலோக நாடாக்களை சூழ இளஞ்சிவப்பு நிறம் தோன்றுகின்றது. H2O சக O2 சக 4E 4OH- உருவாகின்றது. அமிலம் உப்புக்கள் இரும்பு துருப்பிடிக்கும் வேகத்தை அதிகரிக்கும். காரங்கள் இரும்பு துருப்பிடிக்கும் வேகத்தை குறைக்கின்றன. கடற்கரை காற்றில் உப்பு நீராவியின் செறிவு அதிகமாக காணப்படுவதால் கடற்கரையில் உள்ள இரும்பு பொருட்கள் வேகமாக துருப்பிடிக்கின்றன. துருப்பிடித்தலுக்கு அவசியமான காரணிகளான வளி, நீர் ஆகியவற்றை கிடைக்காமல் தடுப்பதன் மூலம் இரும்பு துருப்பிடியாமல் தடுக்கலாம். அதற்காக இரும்பின் மீது கிரீஸ், நிறப்பூச்சு, வெள்ளியம் போன்றன பூசப்படுகின்றன. இரும்பை விட தாக்குறன் கூடிய உலோகத்துடன் இரும்பு தொடுகையில் உள்ள போது இரும்பு கதோட்டாகவும் தாக்குறன் கூடிய உலோகம் அனோட்டாகவும் தொழிற்படுவதனால் இரும்பு அரிப்படைவதிலிருந்து தடுக்கப்படுகின்றது. இது அர்ப்பண அல்லது தியாக பாதுகாப்பு எனப்படும். இரும்பினை கல்வனைசு படுத்தல் தியாக பாதுகாப்பு முறைக்கு உதாரணம் ஆகும்.